வணக்கம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் ஆரம்பிக்க போகிறோம். யூனிட்டோட பேர் 8085 ப்ராசஸர். 8085 ப்ராசஸர்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். 8085 ப்ராசஸர் இஸ் அ மைக்ரோ ப்ராசஸர் and the system designed using 8085 processor will be a microprocessor based system. அப்படிதானே? ஆமா, எள்ளு போட்டா எள்ளு தான் வரும், நெல்லு போட்டா நெல்லு தான் வரும். அது மாதிரி 8085 பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணா அது 8085 பேஸ்டு சிஸ்டம். ஸோ ஒரு மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணி பண்ற சிஸ்டம் will have all the features of a microprocessor based system. அந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ் ரொம்ப அழுத்தமானது. ஸோ 8085 வச்சு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு சிஸ்டம் எப்படி இருக்குன்னு குயிக்கா பார்க்கறது நல்லது. இன்னும் கூட நம்ம ஜூம் அவுட் பண்ணி ஒரு மைக்ரோ ப்ராசஸரோட அவுட்லைனை நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்றது நல்லது நான் நினைக்கிறேன். ஃபைன். ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இஸ் ஜெனரல் பர்பஸ் ப்ராசஸர். இப்போ நம்ம 8085 பத்தி பேசல, ஜெனரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர் பத்தி பேசுறோம். அதை வச்சு we can build a system around it. The microprocessor can herald some of the functions with the help of the peripherals built around it. தனி சாம்ராஜ்யம் மாதிரி நடுவில் மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும், சுற்றி பெரிஃபரல்ஸ் இருக்கும், அது மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய சிஸ்டத்தை டிசைன் பண்ணும். ரைட்? என்ன அப்படி பெருசா ஃபங்க்ஷன்ஸை மைக்ரோ ப்ராசஸர் பண்ண போகுது? இந்த கேள்வி உங்களுக்கு இந்நேரத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்திருந்தா தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். A microprocessor can perform arithmetic and logic operations. வெறும் arithmetic and logic operations பண்றதுக்கா ஒரு சிஸ்டம்? ஆமா, அதுக்கு தான். வேற எதுக்கு? இத நாமளே பண்ணிடலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். மனுஷன் இதை பண்ண முடியுமா? மனுஷன் பண்ண முடியும்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொல்றது போல நம்ம arithmetic and logic operations நல்லா கால்குலேட் பண்ணுவோம், அதுல சந்தேகமே வேண்டாம். ஆனா இந்த மைக்ரோ ப்ராசஸர் நம்ம கிட்ட இருந்து ரெண்டு விஷயத்துல வித்தியாசப்படும். ஒண்ணு ரொம்ப முக்கியமானது. இப்ப நானோ இல்ல உங்கள யாராவது ஒருத்தரோ ஒரு arithmetic and logic operations பண்ணணும்னா நேச்சுரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்ல ப்ராக்டிகல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னே வச்சுக்கலாம். ப்ராக்டிகல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் படி நம்ம ஸ்பீட் இஸ் பவுண்டட் பை யூனிட் செகண்ட். சரிதானே? we can perform say x number of calculations per second நம்ம குவான்டிஃபை பண்ணிக்கலாமா? ஆனா இந்த மைக்ரோ ப்ராசஸர் has an execution time in the order of microsecond. சொல்ல போனா 1976ல இன்ட்ரோடியூஸ் ஆன கிட்டத்தட்ட 45 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் ஆன 8085 ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீடு in the order of microsecond. அப்போ நாம எடுத்துக்கிற ஒரு செகண்ட்ல மைக்ரோ ப்ராசஸர் 10 லட்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கும் அப்ராக்சிமேட்லி. கேட்க நல்லா இருக்குல்ல? ஆமா, ரெண்டு விஷயத்துல வித்தியாசப்படுதுன்னு சொன்னேன். ரெண்டாவது விஷயம் வேணுமா? சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயமே ஹார்ட் ஃபீலிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்க செகண்ட் விஷயமும் வேணும்னு சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைன். நாம பேசின இந்த மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர் செகண்ட்ங்கிறது என்னமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தனியா ஏதோ சில காரணங்களுக்காக எக்ஸிக்யூட் ஆகிறது இல்லை. rather that will be a part of a even larger feedback control system. வேற ஒரு பெரிய சிஸ்டம்ல இந்த கால்குலேஷன்ஸ் தேவைப்பட்டிருக்கும். அது ஒரு ஐசோலேட்டட் அச்சீவ்மெண்ட் இல்லை. அந்த ஐசோலேட்டட் ஈவெண்ட் will be a part of even larger system which will be beneficial to some other bigger module. ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ஒர்க் பண்ணுதுன்னு நினைச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஏர்கிராஃப்ட்ல கண்ட்ரோலிங் இதுல ஒர்க் பண்ணுதுன்னு நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபைன். இப்போ மைக்ரோ ப்ராசஸருக்கு போகலாம். அது arithmetic and logic operations எக்ஸிக்யூட் பண்ணும். கொஞ்சம் மாத்திக்கலாமா? arithmetic and logic operations ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணும். இனிமே நம்ம இப்படி கேட்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்பதான் சரியா வருது. ஃபைன். எதை வச்சு arithmetic and logic operations பெர்ஃபார்ம் பண்றது? டேட்டா வச்சு தான் பண்ணணும். வேற எதை வச்சு பண்றது? அந்த டேட்டாலாம் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், பைனரி டேட்டா. ரியல் லைஃப் குவான்டிட்டிஸ் எல்லாம் பைனரியில் இல்லைனாலும் அதை பைனரியா மாத்தி வில் பி டூயிங் பைனரி ஆப்ரேஷன்ஸ் ஆன் தி டேட்டா. ஃபைன். ஸோ டேட்டாவை மைக்ரோ ப்ராசஸருக்கு கொடுக்கறதுக்கு இன்புட் வேணும். பைனரி பிட்ஸ்னால ஸ்ட்ரிங் ஆஃப் பிட்ஸ் இருக்கும். ஸோ we call input as input ports. input portsனு சொன்னதுமே அவுட்புட் போர்ட்ஸ் மனசுல வந்துடும். கரெக்டா? ஃபைன். டேட்டாவை மைக்ரோ ப்ராசஸருக்கு கொடுக்க இன்புட் போர்ட் வேணும். அதே மாதிரி டேட்டாவை மைக்ரோ ப்ராசஸர் இருந்து வாங்குறதுக்கு அவுட்புட் போர்ட் வேணும். இப்போ arithmetic and logic operations செஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டா வேற இடத்துல தேவைப்படும்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்க மெமரி வேணும் இல்லையா? மெமரியில ரெண்டு வகை.
ஒன்னு ரீட் ஒன்லி மெமரி ராம், இன்னொன்னு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேம். ராம்ங்கிறது ROM அப்படிங்கிறது பெர்மனன்ட் மெமரி, பவர் ஆஃப் பண்ணாலும் போகாது, நான் volatile மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரேம் அப்படி அதுக்கு ஆப்போசிட். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் நடக்கும்போது டேட்டாவை கொடுத்து வாங்க ரேம் யூஸ் ஆகும், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி யூஸ் ஆகும். இன்னும் டீடைல்டா சொல்லணும்னா RAM read only memory will have data which are permanent like tables and some character pattern which are displayed in a video monitor, and in fact to store information like the amount of random access memory availability. எப்படி RAM எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு சிஸ்டத்துக்கு ரீட் ஒன்லி மெமரி RAM வேணும். எசென்ஷியலி கம்ப்யூட்டர் ப்ராப்பரா ஒர்க் பண்றதுக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் வச்சிருக்கிறது ரீட் ஒன்லி மெமரி தான். Random access memory will have data related to சில application packages மட்டும்தான். ஓகே, ப்ராசஸருக்கு மெயின் மெமரியான டிஸ்கை ஆக்சஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இட் வில் சீக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அண்ட் சம்டைம்ஸ் ரீட் ஒன்லி மெமரி. இந்த ரெண்டுத்துல டேட்டா கிடைக்கலன்னா மெயின் மெமரி டிஸ்க்கு டேட்டாவை ப்ராசஸர் வாங்கும், அங்கிருந்து வாங்கும். அதை வாங்கி அடுத்த செகண்ட்ல இல்ல அடுத்த மைக்ரோ செகண்ட்ல ரேம்ல கொண்டு போய் வச்சிரும். இதனால ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அண்ட் ரீட் ஒன்லி மெமரி இந்த ரெண்டுத்தையும் பிரைமரி மெமரின்னு கூட சொல்லுவாங்க, மெயின் டிஸ்க் மெமரிய செகண்டரி மெமரின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டோம். நமக்கு மெமரி தேவை, அதாவது ப்ராசஸருக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு மெமரி தேவை. இப்போ இன்புட் அவுட்புட் டிவைசஸ்னு ஆரம்பிச்சோம், இப்போ மெமரியில வந்து சுத்திட்டு இருக்கும். இது இல்லாம சீரியல் போர்ட்ஸ், டைமர் அப்படி இப்படின்னு பல விஷயங்களை சேர்த்து we can form a microprocessor based system. இப்படி பல விஷயங்களை சேர்த்து பண்றதுனால சிஸ்டம் கொஞ்சம் பல்கியர் ஆயிடும், சைஸ் பெருசாயிடும். தனித்தனியா சிப் யூனிட் காஸ்ட் வரும்போது காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். என்ன ஆகுது இப்போ மைக்ரோப்ராசஸர் சிஸ்டம் என்ன ஆகும், மைக்ரோப்ராசஸர் பேஸ்ட் சிஸ்டம் என்ன ஆகும், பல்கியர் ஆகும், காஸ்ட் ஜாஸ்தியாகவும் இருக்கும். இந்த டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த டிவைஸ்லாம் நம்ம நிறைய சொன்னோம் இல்லையா, மெமரின்னு சொன்னோம், இன்புட் அவுட்புட் டிவைஸ்னு சொன்னோம், ஜெனரல் பர்பஸ் ப்ராசஸர் வேற இருக்கு, சீரியல் போர்ட்ஸ் இருக்கு, டைமர் இருக்கு. ஸோ இத்தனை டிவைஸையும் கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு ஒயர் வேணும். அதை நம்ம ஸ்ட்ரிப் ஆஃப் வயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை we call it as bus because the line carries a single voltage level, either a logic 0 or a logic 1. A group of line இந்த ஒரு வயர்ல லாஜிக் 1 or லாஜிக் 0 தான் இருக்கும். இந்த group of lines we call it as bus. இந்த பஸ் ரெண்டு வகை, ஒன்னு டேட்டா பஸ், இன்னொன்னு அட்ரஸ் பஸ். ஆக்சுவலா 3 பஸ், அந்த மூணாவது பஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு பஸ் ரெண்டு வகை, ஒன்னு டேட்டா பஸ், இன்னொன்னு அட்ரஸ் பஸ். டேட்டா பஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, டேட்டாவை கேரி பண்றதுக்கு. அட்ரஸ் பஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, அட்ரஸ் பஸ்க்கு ரெண்டு வேலை. டிவைஸ், இந்த எக்ஸ்ட்ரா டிவைசஸ்லாம் ஆட் பண்றோம் இல்லையா, பெரிஃபரல்ஸ், அதை லிங்க் பண்ணணும் சிபியோட, அதாவது ஜெனரல் பர்பஸ் ப்ராசஸரோட, அதுக்கு யூஸ் ஆகும் அட்ரஸ் பஸ். ரெண்டாவது மெமரி லொகேஷன்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கும் அட்ரஸ் பஸ் தேவை. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு take it that we have data bus and address bus. So a general purpose processor with associated memory, input output ports and timer and serial ports form a complete microprocessor based system. கடைசியா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நாம் ஆல்ரெடி பார்த்தது தான், பட் இந்த இடத்துல கம்பேர் பண்றது ரொம்ப நல்லது. இந்த மெமரி, போர்ட்ஸ், டைமர் இது எல்லாத்தையும் ஒரே ஃபேப்ரிக்ல ஒரே சிப்புக்குள்ள வச்சுட்டா அதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர். ஃபைன், அடுத்த விஷயத்த ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாமா?
Welcome back, my dear friends. நம்ம போன செக்மெண்ட்ல ஒரு partial outline of the microprocessor based system டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பார்த்துட்டு அப்புறமா 8085 ஓட ஆர்கிடெக்சருக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி. இந்த ஜெனரல் பர்பஸ் சொன்னோம்ல, ஜெனரல் பர்பஸ் ப்ராசஸர்னு சொன்னோம் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் நேரம் பேசலாம். இது ஒரு சின்ன இன்ட்ரோ தான். ஃபைன். ஜெனரல் பர்பஸ் ப்ராசஸர்னு சொல்றது CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஸ்கூல் லைஃப்ல. இந்த CPU என்ன பண்ணுதோ இதுதான் நம்ம கோர்ஸோட ஹீரோ. அதுதான் நம்ம மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்றோம். ஃபைன். சிபியூக்கு போலாமா? மெமரியில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராசஸ் பண்ற வேலை தான் இந்த சிபியூவோட வேலை. என்னது? மெமரியில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராசஸ் பண்ற வேலை தான் சிபியூவோட வேலை. ப்ராசஸ்னா எக்ஸிக்யூட் பண்றது. இதுக்கு நாம முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா வேணும்ல. ஆமா, ஒரு 3 யூனிட்ஸ் ஓட காம்போ இப்போ நாம டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 யூனிட்ஸோட காம்போ என்னென்ன? சிபியூ, மெமரி, இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். இதான் இந்த 3 யூனிட். இந்த 3 யூனிட்ஸும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகிருக்கும். நாம டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஒயர்ஸ், ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் which we call as bus. ஓகே, பஸ்ஸை ஒயர்னு மட்டும் பார்க்க வேணாம், அதையும் இந்த 3ஓட சேர்ந்து 4ஆவதா நாம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு 3 யூனிட் கிடையாது, இப்போ 4 யூனிட் இருக்கு. இப்போ 1 CPU, இன்னொன்னு மெமரி, 3வது இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ், 4வது பஸ். மொத்தம் 4 விஷயம். என்ன இது ப்ராசரை பார்க்கலாம்னு ஆரம்பிச்சுட்டு திருப்பி அசோசியேட்டட் மெமரி பஸ்ன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி, ப்ராசருக்கு வரலாமா? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU, ஹார்ட் ஆஃப் தி சிஸ்டம். வாங்க இதை பார்த்துட்டு நம்ம திருப்பி இந்த மெமரி அண்ட் பஸ்ஸுக்கு வரலாம். ஓகேவா? வாட் இஸ் இன்சைட் இந்த CPU? சிபியூக்குள்ள என்ன இருக்கு? நமக்கு தெரியும், இட் பெர்ஃபார்ம்ஸ் arithmetic and logic operations, ரைட்? அப்போ அதுக்குள்ள arithmetic and logic யூனிட் தான் இருக்கணும் கட்டாயமா. அது இல்லாம அது எப்படி பண்ண முடியும்? அந்த arithmetic logic யூனிட் தான் நம்ம ALU அப்படின்னு சொல்றோம். இது நம்ம சின்ன வயசுல நிறையவே பார்த்திருப்போம், நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம் ஸ்கூல் லைஃப்ல. ஃபைன். 2 விஷயம் இப்போ ஷுவர். ஒன்னு இந்த ALU, ரெண்டாவது இந்த செக்மெண்ட் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி the CPU essentially performs executing the instructions stored in the memory. அதுதான் எப்படின்னு பார்ப்போம். அதான் நம்ம முன்னாடி மெமரி பத்தி நம்ம டீல் பண்ணிட்டோம், RAM எல்லாம் பார்த்தோம் போன செக்மெண்ட்ல. இப்போ CPU குள்ள பார்க்க போறோம். CPU பெர்ஃபார்ம் பண்றது arithmetic and logic யூனிட்ங்கிறது நம்ம இப்போ சொன்னோம். ஸோ அதுக்குள்ள arithmetic logic யூனிட் இருக்கும். அப்புறம் மெமரியில ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, பார்ப்போம். மெமரியில தான் ப்ரோக்ராம் இருக்கும். எந்த ப்ரோக்ராம்? நாம் எழுத போற ப்ரோக்ராம் தான். ஓகேவா? அதாவது இன்னுமே நம்ம எழுத போற ப்ரோக்ராம். இப்போதைக்கு நம்ம 8085, 8051 எழுதுவோம். நம்ம இப்போ ஜென்ரலா ஒரு மைக்ரோ ப்ராசஸரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல நாம இனிமே ஃபியூச்சர்ல எழுத போற ப்ரோக்ராம் மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். சரியா? இப்போதைக்கு எழுதி மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னு நம்ம நம்புவோம். ஓகே, அந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல, அத ஒரு சிம்பிள், அந்த ப்ரோக்ராம்ங்கிறது என்ன? சிம்பிள் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ப்ரோக்ராம் வெறும் சிம்பிள் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை பண்ணு, அப்புறம் அதை பண்ணு, அப்புறம் அதை பண்ணு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தான் அது. அவ்வளவுதான். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி ஃபாலோட் பை தி ப்ராசஸர் ஆர் தி CPU. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் CPU ஃபாலோ பண்ணும். ஃப்ளோ நல்லா வருதுல? அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுக்காக வேணும்னாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு. தட் ஆக்ஷன் மே பி சிம்பிளி ஆடிங் 2 நம்பர்ஸ் ஆர் கண்ட்ரோலிங் an actuator in a process. இப்படி ஏதாவது ஒரு ஆக்ஷன். இப்படி இந்த ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு CPU ஃபர்ஸ்ட் மெமரியில இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாங்கணும். ஏன்னா அங்கதான் ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆயிருக்கு. வாங்கி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நம்ம 2 விஷயத்த அப்படியே ஃப்ளோல கவனிச்சிருப்போம். என்னது? CPU is performing fetch and execute operations. கவனிச்சிங்களா? CPU என்ன பண்ணுது இப்போ? fetch and execute operations. Fine, keep listening. இது செய்யறதுக்கு CPU has many resources associated with it. ஃபர்ஸ்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசோர்ஸ் என்னன்னா ரெஜிஸ்டர்ஸ். இது நம்ம போன செமஸ்டர்ல டிஜிட்டல்ல நிறையவே பார்த்திருப்போம். ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, இந்த ரெஜிஸ்டர்ஸ்ல தான் CPU டெம்பரரியா இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கும். டெம்பரரி ஸ்டோரேஜ். ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன்? அது எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன். டு பி ப்ரிசைஸ், it can be the address of the next instruction or
the values to be processed, இப்படி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இப்படி எதுவா வேணாலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். இதுதான் அந்த ரெஜிஸ்டர்ல டெம்பரரியா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் CPU குள்ள இருக்கிறது ரெஜிஸ்டர். ஃபைன், கவனிங்க, இந்த ரெஜிஸ்டர்ஸ் தான் CPU-வை பொறுத்து 8 பிட்டா இருக்கலாம், 16 பிட்டா இருக்கலாம், 32 பிட்டா இருக்கலாம், இல்லனா 64 பிட்டா கூட இருக்கலாம். CPU-வோட ஸ்ட்ரென்த் இந்த சைஸ் ஆஃப் தி ரெஜிஸ்டர்ஸ்ல தான் இருக்கு. ஆனா கூடவே அதிகமா ரெஜிஸ்டர் பிட் இன்க்ரீஸ் ஆக காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். நேற்று கூட ஒரு கொஸ்டின் உங்க ஃப்ரெண்ட் கேட்டாரு, மைக்ரோ ப்ராசஸர் எத்தனை பிட் ரெஜிஸ்டர் அப்படின்னு. 8 பிட் எத்தனை பிட் ப்ராசஸர் அப்படின்னு. 8 பிட் ப்ராசஸர் அது, சரியா? பிகாஸ் ரெஜிஸ்டர்ஸ் உள்ள இருக்கிறதெல்லாம் 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கீப் லிசனிங். ஸோ CPU-வோட ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ஸ். இது சைஸோட தான் முக்கியமானது. 8 பிட் ரெஜிஸ்டரா 16 பிட் ரெஜிஸ்டர்லாம் மாறும். அடுத்த ரிசோர்ஸ்க்கு போகலாம். ப்ரோக்ராம் கவுண்டர். நிறைய வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் will have the address of the next instruction to be executed. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும் போதே அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் அதுல இருக்கும். பண்ணிட்டு இருக்கும் போதே அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் இந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்கும். ஒரு கவுண்டர் மாதிரி வேலை செய்யும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கவுண்டர் கூட. It places the address on the bus to fetch the intended instruction. இந்த ப்ரோக்ராம் கவுண்டர், இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, PC அப்படின்னு. It's called the instruction pointer in IBM PCsல. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர், அதாவது ஷார்ட்டா ஐபின்னு ரெஃபர் பண்ணுவோம். நேம்லயே இருக்கு பாருங்க மீனிங். இன்ஸ்ட்ரக்ஷனை பாயிண்ட் பண்றது இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். அடுத்த ரிசோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர். ஸ்லைட்டா திருப்பி வரலாம். ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் ரெஜிஸ்டர்னு சொன்னோம், ரெண்டாவது ரிசோர்ஸ் ப்ரோக்ராம் கவுண்டர்னு சொன்னோம். இப்போ மூணாவது ரிசோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர். நேம்லயே இருக்கு பாருங்க. அடுத்து என்ன பண்ணோம், அது என்ன பண்ணப்போ இன்ஸ்ட்ரக்ஷனை டீகோட் பண்ணோம். அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர். டீகோட்னா என்ன? கோடட் இன்ஸ்ட்ரக்ஷனை டெசிஃபர் பண்றது, அதாவது பிரிச்சு பாக்குறது, அதான் நம்ம டீகோட் பண்றதுன்னு சொல்றோம். டீகோட் பண்றது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடரோட வேலை. கோடட்னா என்கோடுன்னு அர்த்தம். என்கோடர் படிச்சிருக்கோம் இல்லையா? என்கோட் பண்றதுன்னு அர்த்தம். மறைச்சி இல்ல சுருக்கி வச்சிருந்தா அது கோடா, அது அந்த கோடை மறைச்சி சுருக்கி வச்சிருந்த கோடை டீகோட் பண்றது தான் டீகோடர். we have learned that in digital logic design, பைனரி டீகோடர்லாம் பார்த்திருப்போம். அதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடரை பிரிச்சு வைக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை CPU எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடரோட லெங்த் இன்க்ரீஸ் ஆக CPU-வோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா, பிகாஸ் CPU can interpret more information from the instruction and can do variety of execution accordingly. சரியா? ஸோ இது வரைக்கும் 3 ரிசோர்ஸ் சொல்லியிருக்கோம். ஒன்னு ரெஜிஸ்டர், ரெண்டாவது ப்ரோக்ராம் கவுண்டர், மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர். இந்த 3 ரிசோர்ஸஸும் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடியே we have dealt with something called ALU, arithmetic logic unit. அப்படிதானே? அதுவும் முக்கியமான ஒரு CPU ரிசோர்ஸ். அரித்மெட்டிக் ஆபரேஷன், லாஜிக் ஆபரேஷன் பண்றது, ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, டிவிஷன் பண்றது, மல்டிப்ளை பண்றது, லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ்ல அண்ட், ஆர், நாட், இதெல்லாம் பண்றது தான் ALU. ஸோ ஆக மொத்தத்துக்கு ஒரு CPU-குள்ள இருக்கிற ரிசோர்சஸ் 4. இந்த செக்மெண்ட், செகண்ட் செக்மெண்ட்ல ஆரம்பிக்கும் போது we have stepped into memory and bus before arriving into CPU, right? Can we do a glance at memory and bus now? மெமரி பத்தி நம்ம போன செக்மெண்ட்லயே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பஸ்ஸை பத்தி இப்போ பார்ப்போம் வாங்க. Each associated device has a unique address. CPU-வோட கனெக்ட் பண்ற டிவைஸ்க்குலாம் ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும். CPU என்ன பண்ணும்? முதல்ல அட்ரஸ் எடுத்து அட்ரஸ் பஸ்ல வைக்கும். CPU என்ன பண்ணும்? எந்த டிவைஸை கம்யூனிகேட் பண்ணணுமோ அந்த அட்ரஸ் எடுத்து அட்ரஸ் பஸ்ல வைக்கும். பட் the decoder finds the device after decoding the address put by the CPU. சரியா? Now அந்த டிவைஸ் கிட்ட இருந்து either டேட்டா அனுப்புறதுக்கோ ஆர் டேட்டாவை வாங்குறதுக்கோ CPU will use data bus. இது ரொம்ப முக்கியமான இடம், கவனிங்க. So far we had come across data bus and address bus. Now CPU இந்த ரெண்டு பஸ்க்குள்ள இடையில ஸ்விட்ச் ஆனதை பார்த்தோம். எப்படி? முதல்ல அட்ரஸ் பஸ்ல அட்ரஸை வச்சு டிவைஸ் கண்டுபிடிச்சது, அப்புறம் டேட்டா பஸ்ஸை யூஸ் பண்ணி டேட்டாவை வாங்கிச்சு இல்ல கொடுத்துச்சு. இது எப்படி நடக்கும்? நடுவுல இன்னொரு பஸ் இருந்தா அந்த பஸ்ஸுக்கு பேரு கண்ட்ரோல் பஸ். போன செக்மெண்ட் சொன்னேன் இல்லையா? This control bus in fact provide the read and write signal to the concerned device to indicate whether the CPU asks for a data or sends a data. புரிஞ்சுச்சா? இது 3 பஸ்ல அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ் தான் CPU-ல பெரிய விஷயமா பார்க்கலாம். CPU-வையே பெருசா ஆக்குறது இந்த அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ் தான். எப்படின்னு பார்ப்போமா? அதை நல்லா கவனிங்க. CPU-க்கு எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஒரு பாத்வே மாதிரி இந்த டேட்டா பஸ் யூஸ் ஆகும். CPU-க்கு எக்ஸ்டர்னல் டிவைஸ்க்கு ஒரு பாத்வே மாதிரி இந்த டேட்டா பஸ் தான் யூஸ் ஆகும். டேட்டா லைன்ஸ் தான் இன்ஃபர்மேஷனை CPU-க்கு வெளியிலையும் இல்லைன்னா CPU-க்கு உள்ளேயும் கொண்டு போகும்.
அப்போ it means that more the data lines better is the CPU. of course cost அதிகமாகும், வேற வழி இல்ல. 8 bit data busல இருந்து 64 bit data bus வரைக்கும் இப்போ இருக்கு. நாம இனிமே பார்க்க போற 8085ல 8 bit data bus தான் இருக்கு. சூப்பர் கம்ப்யூட்டர் கிரே அதுல 64 bit data bus. டேட்டா பஸ்ஸோட சைஸ் இன்ஃபர்மேஷன் சைஸை மட்டும் இல்ல, ஸ்பீட் ஆஃப் தி ப்ராசஸரையும் டிசைட் பண்ணும். எப்படி? இப்போ 8 பிட் டேட்டா பஸ்ல ஒரே நேரத்துல நான் 1 பைட் டேட்டாவை அனுப்பலாமா, இல்ல ரிசீவ் பண்ணலாம். 16 பிட் டேட்டா பஸ்ல அதே நேரத்துல 2 பைட் டேட்டாவை அனுப்பலாமா, இல்ல ரிசீவும் பண்ணலாம். ஸோ 8 பிட்டை விட 16 பிட் டேட்டா பஸ் 2 டைம்ஸ் ஃபாஸ்ட். புரிஞ்சுதா? இன்ஃபர்மேஷன் சைஸ் மட்டும் கிடையாது, ஸ்பீடையும் இது டிசைட் பண்ணணும் டேட்டா பஸ். இது வரைக்கும் சொன்னது டேட்டா பஸ் பத்தி. அடுத்தது முக்கியமான அடுத்த பஸ் அட்ரஸ் பஸ். அட்ரஸ் பஸ் அதிகமா இருந்தா ரெண்டு அர்த்தம். ஒன்னு, அதிகமான டிவைசஸை கம்யூனிகேட் பண்ண முடியும், ஏன்னா ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ நிறைய டிவைசஸ் கம்யூனிகேட் பண்ணணும்னா பண்ணலாம் அட்ரஸ் பஸ் பெருசா இருந்தா. ஸோ CPU is strengthened by இந்த அட்ரஸ் பஸ், லார்ஜர் அட்ரஸ் பஸ். அண்ட் நிறைய அட்ரஸ் லைன்ஸ்னா மோர் நம்பர் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸும் அவைலபிள்னு அர்த்தம். எக்ஸ்னு வச்சுப்போமே, எக்ஸ் அட்ரஸ் லைன்ஸ் இருக்குன்னா 2 power x டைம்ஸ் 2 power x மெமரி லொகேஷன்ஸ் அவைலபிள்னு அர்த்தம். நம்ம இனிமே பார்க்க போற 8085ல 16 பிட் அட்ரஸ் லைன்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, டேட்டா பஸ் 8 பிட்னு சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ 16 பிட் அட்ரஸ் லைன்ஸ்னு சொல்றேன். 8085 ப்ராசஸர் has 8 பிட் டேட்டா பஸ் அண்ட் 16 பிட் அட்ரஸ் பஸ். ஃபைன், நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? 16 பிட் அட்ரஸ் லைன்ஸ்னா we have 2 power 16, அதாவது 65536 or 64 kilobytes of addressable memory. புரிஞ்சுதா? திருப்பி சொல்றேன், 16 பிட் அட்ரஸ் லைன்ஸ்னா we have 2 power 16, அதாவது 65536, சுருக்கமா 64 kilobytes of addressable memory. புரிஞ்சுதா? அதன 64 kilobytes. டவுட் வந்துச்சா? டவுட் வந்திருந்தா சூப்பர். லொகேஷன் என்னமோ 64K தான், ஆனா ஒவ்வொரு லொகேஷன்லயும் ஒரு பைட் டேட்டாவை வைக்கலாம். லொகேஷன் 64K, ஒரு லொகேஷன்லயும் பைட் டேட்டாவை வைக்கலாம். புரிஞ்சுதா? ஷெல்ஃப்ல 4 ரேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஷெல்ஃப்லயும் அதே மாதிரி 4 ரேக் இருக்கு. ஆனா செகண்ட் ஷெல்ஃப் கொஞ்சம் ஒல்லியான ஷெல்ஃப், ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் கொஞ்சம் குண்டான ஷெல்ஃப்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஈச் ரோ ஆஃப் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் கேன் அகாமடேட் 15 புக், பட் இன் செகண்ட் ஷெல்ஃப் ஈச் ரோ கேன் அகாமடேட் 10 புக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ புரியுதா? இப்போ ரெண்டு ஷெல்ஃப்லயும் 4 லொகேஷன்ஸ் தான், பட் விட்த் வேற. All the general purpose microprocessor CPUs are byte addressable. ஓகே, அதாவது ஒரு லொகேஷன்ல ஒரு பைட் டேட்டாவை நாம வைக்கலாம். இந்த டேட்டா பஸ் அண்ட் அட்ரஸ் பஸ், மூணாவது கண்ட்ரோல் பஸ். ஃபைன், இது இந்த மூணாவது கண்ட்ரோல் பஸ். ஃபைன், இந்த டேட்டா பஸ் வந்து பை டைரக்ஷனல், கண்ட்ரோல் பஸ்ஸும் பை டைரக்ஷனல், அட்ரஸ் பஸ் மட்டும் யூனி டைரக்ஷனல். ஞாபகம் வச்சுக்கணும், 3 பஸ், டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் பஸ். அதுல டேட்டா பஸ்ஸும் கண்ட்ரோல் பஸ்ஸும் பை டைரக்ஷனல், address bus வந்து unidirectional. And when we started the second segment, we wanted to discuss CPU. அதை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். உள்ள 4 ரிசோர்சஸ் இருக்குன்னு சொன்னோம். அப்புறம் இடையில பஸ்ஸை பத்தி பார்த்தோம், மெமரியை பத்தி போன செக்மெண்ட்லயே பார்த்துட்டோம். டு ரிஃப்ரெஷ் ராம் அண்ட் ரேம்னு பார்த்தோம். அண்ட் அதோட இன்ட்ராக்ஷன் வித் CPU, பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுதான் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு சிஸ்டம். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இப்போ நம்ம கொடுத்தது மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு சிஸ்டம்க்கு. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். We'll meet on the other side of the break. Okay.
வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 8085 குள்ள போலாமா? போய் தான் பார்ப்போம். 8085ங்கிற ஸ்பெசிபிக் மைக்ரோ ப்ராசஸருக்கு உள்ள என்ன இருக்குன்னு நாம பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் மைக்ரோ ப்ராசஸர்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு போன 2 செக்மெண்ட்ல பார்த்தோம் இல்லையா? அதை திருப்பி ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணுவோமா? ரீகால் பண்ணிட்டு 8085 குள்ள போலாமா? அதுதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். We know that a general purpose processor will have a CPU consisting of ALU, registers, PC, instruction decoder, PCங்கிறது program counter. இந்த 4 விஷயத்தை நம்ம முக்கியமான ரிசோர்ஸ் தான் பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? இதுல ALU arithmetic and logic operations செய்யும். program counter ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் CPU எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் என்ன பண்ணும்? CPU ஃபெட்ச் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷனை டீகோட், அதாவது பிரிச்சு பார்த்து CPU என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அண்ட் அப்புறம் நம்ம பார்த்தது ரெஜிஸ்டர்ஸ். இதுல தான் டெம்பரரியா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும் CPU. இதெல்லாம் 8085க்கு மட்டும் இல்ல, எல்லா ப்ராசஸருக்கும் பொதுவானது. இந்த யூனிட்லாம் இருந்தாதான் we call that as a processor. பட் ப்ராசஸர் மட்டுமே சிஸ்டம் ஆகாது, பெரிஃபரல்ஸும் வேணும். கன்சிஸ்டிங் ஆஃப் மெமரி, பஸ் ஆர்கிடெக்சர், இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ், டைமர், சீரியல் போர்ட்ஸ், இப்படி தேவைப்படுற எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் நம்ம போன 2 செக்மெண்ட்ல பார்த்தோம். இந்த பேக்ரவுண்ட்ல நாம டிராவல் பண்ணி 8085 கிட்ட வந்துட்டோம். உள்ள போய் பார்த்துடலாம். இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல நம்ம பார்க்க போற இந்த 8085 ஆர்கிடெக்சர் அதிகமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால படிக்கப்பட்ட ஒரு ஆர்கிடெக்சர், வேர்ல்டு வைடா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப முக்கியமான, அதே சமயத்துல ரொம்ப ஈஸியான ஒரு ஆர்கிடெக்சர். இது அப்பியர் ஆகாத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுன்னு சொல்லலாம். ரிலீவ் ரொம்ப ஓவரா இருக்குல்ல? சரி வாங்க, இதுதான் 8085 ஆர்கிடெக்சர். பாருங்க, நாம போன 2 செக்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணதுல நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கா? இருக்கிற மாதிரியாவது தெரியுதா? பொறுமையா பாருங்க, ஒன்னொன்னா பார்ப்போம். Listen carefully. Fine. To me, ALU appear to the right side of the screen, computer screen, right? ALU னா arithmetic and logic unit. அது 8 பிட்னு வேற அங்க மார்க் பண்ணிருக்கு, அப்படிதானே? 8085 ALU can perform, as we all know, addition, subtraction, increment, decrement, logical and logical OR, exclusive OR, compare, complement, and left right shift. So என்னெல்லாம் பண்ணோம்? addition, subtraction, increment, decrement, logical and logical OR, exclusive OR, compare, complement, and left right shift. arithmetic operations சொல்லிட்டு மல்டிப்ளிகேஷனே காணுமே, டிவிஷனும் இல்ல, அப்புறம் எப்படி? இப்படி யாருக்காவது தோணுச்சா? இது அவசியமான டவுட் தான். பட் இந்த விஷயத்துக்கு நாம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வரலாம், சரியா? அப்புறம் வரலாம். யோசிச்சு வைங்க. ஆன்சர் தெரிஞ்சா மெசேஜ்ல சொல்லுங்க, கடைசியில பார்ப்போம். ALU மேல அண்ட் கீழே சில ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. ALUக்கு மேலேயும் கீழே சில ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு பாருங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல. ஒன்னா பார்ப்போம். அக்யூமுலேட்டர் நிறைய முறை கேள்விப்பட்ட ஒரு பேர் இந்த அக்யூமுலேட்டர். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் ஆபரேஷன்ஸ்ல வர ஆன்சரை இந்த அக்யூமுலேட்டர் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அரித்மெட்டிக் லாஜிக் ஆபரேஷன்ஸ்ல வர டேட்டாவை, கடைசி ஆன்சரை இந்த அக்யூமுலேட்டர் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். டெம்பரரி ரெஜிஸ்டர்ஸ்க்கும் அதே தான் வேலை. As of now, take it that the registers hold the values resulting from arithmetic operations. ஒரு முக்கியமான விஷயம், இந்த டெம்பரரி ரெஜிஸ்டரை ப்ரோக்ராமர் யூஸ் பண்ண முடியாது. இது என்ன குண்டு தூக்கி போடுறோம்? ஆமா, இந்த டெம்பரரி ரெஜிஸ்டரை ப்ரோக்ராமர் யூஸ் பண்ண முடியாது. ALUல இருந்து அப்படியே கீழே பார்த்தா we have something called as flag register. ALUல இருந்து அப்படியே கீழே பாருங்க, we have something called as flag register. இந்த flag register பத்தி நாம போன செக்மெண்ட்லயும் பேசல, பட் டயக்ராம்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அது கவனிச்சிங்களா யாராவது? ஆமா, போன செக்மெண்ட்லயும் நம்ம பேசல. பை மிஸ்டேக் I would have overlooked the flag register during last segment. பட் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? Flags are either set or reset after the arithmetic operation. The nature of the flag setting depends on the result of the arithmetic operation. சரியா? arithmetic operationsல என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த flag register செட் ஆகும் இல்ல ரீசெட் ஆகும். அங்க வரும் flag register தானே போட்டிருக்கு. Also it is see that it is also shown as
8 பிட் ரெஜிஸ்டர். நல்லா கவனிங்க. இந்த இந்த டயக்ராம் பாருங்க. there are 5 reserved bits in the flag register. 5 reserved bits. இந்த டயக்ராம்ல அந்த 5 reserved positions are shown. ஒண்ணா பார்க்கலாம். One is the sign flag. அடுத்தது zero flag. SF அப்படிங்கிறது sign flag. ZFங்கிறது zero flag. அப்புறம் auxiliary carry flag ACF. Auxiliary carry flag ACF. Fourth bit is the PF parity flag. அப்புறம் last is the carry flag CF. So sign flag, zero flag, auxiliary carry flag, parity flag, carry flag. இப்படி 5 bits இந்த flag registerல 8 bit flag registerல ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. It is self-explanatory to have a try in explaining the contents of the flag register, right? பேர்லயே எல்லாமே தெரியுது. ஆமா, கிட்டத்தட்ட எல்லாரும் இந்த flags செட் ரீசெட் ஆகிற விதத்தை மனசுல நினைச்சு பார்த்துருப்பீங்க. நீங்க கெஸ் பண்ணது ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் இருக்கும். நீங்க கெஸ் பண்ணது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். இருந்தாலும் we spend a few next few minutes discussing the contents of the flag register. தெரிஞ்ச விஷயங்களை டிஸ்கஸ் பண்றது மூலமா சின்ன சின்ன விக்டரி கிடைக்கும். அது மென்டல் பூஸ்டர் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதனால நம்ம flag registerக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் sign flag. If after the ALU operation most significant bit வந்து 1 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. most significant bit 1 ஆயிடுச்சுன்னா sign flag செட் ஆயிடும். ஏன்னா அந்த most significant bit தான் sign bitன்றது நம்ம முன்னாடி டிஜிட்டல் லாஜிக் டிசைன்ல பார்த்திருப்போம். சரியா? சோ sign flag எப்போ செட் ஆகும்? most significant digit, அதாவது sign bit நாம bit stringல டிஃபைன் பண்ணிருக்க bit 1 வந்துச்சுன்னா sign flag செட் ஆகும். அப்படி இல்லைன்னா sign flag ரீசெட் ஆயிடும். இப்போ மற்ற flagsோட ஆபரேஷன் சொல்றது ரொம்ப ஈஸி ஆயிடும்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போலாம். zero flag. It will be set if the result of the ALU operation is 0. ALU ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. ஆபரேஷன் எல்லாம் ALU ஆபரேஷன் ஃபுல்லா 0 ஆயிடுச்சு ஆன்சர் அப்படின்னு சொல்லும்போது கம்ப்ளீட் 0 ஸ்ட்ரிங் வரும்போது ALU 0 flag வந்து செட் ஆயிடும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எஸ். 0 flag எப்போ ரீசெட் ஆகும்? ALU ஆபரேஷன் 0வா இல்லாம ஏதாவது ஒரு பிட் 1ஆ இருந்தா கூட 0 flag ரீசெட் ஆயிடும். ஓகே, அடுத்தது போலாமா? ஆக்சிலரி கேரி flag. இது புதுசா கவனிங்க. அக்யூமுலேட்டர் வந்து 8 பிட் ரெஜிஸ்டர். இந்த 8 பிட்ஸை லோவர் 4 பிட்ஸ் அப்பர் 4 பிட்ஸ்னு பிரிச்சுக்கலாம். இந்த 8 பிட்ஸை எப்படி லோவர் 4 பிட்ஸ் அப்பர் 4 பிட்ஸ்னு பிரிச்சுக்கலாம். அதாவது நிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பிட்ஸ் டிஜிட்டல் லாங்குவேஜ்ல நிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ALU ஆபரேஷன்ல லோவர் நிபிள்ல கேரி செட் ஜெனரேட் ஆச்சுன்னா அதாவது லோவர் நிபிள்ங்கிறது 4 பிட், அப்பர் நிபிள்ங்கிறது 4 பிட். இப்போ நம்ம ஒரு ஆபரேஷன் பண்றோம் ALUல. அந்த ALUல லோவர் நிபிள்ல இருந்து ஒரு கேரி ஜெனரேட் ஆகுது. அப்போ இந்த ஆக்சிலரி கேரி flag செட் ஆகும். லோவர் நிபிள்ல கேரி வரலன்னு சொன்னா ஆக்சிலரி கேரி flag செட் ஆகாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அப்புறம் அடுத்தது PF parity flag. Parity பத்தி we have come across in the previous course digital logic designல. நமக்கு even and odd parity ரெண்டு விதமான parity தெரியும்னு நினைக்கிறேன். Fine, listen. If the result of the ALU ends with the even number of ones, 8 பிட் ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா ALU, அதுல இருக்க 1 எல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா அது even number of ones இருந்துச்சுன்னா parity flag செட் ஆயிடும். இல்லைன்னா parity flag ரீசெட் ஆயிடும். parity flag செட் எப்போ ஆகும்? even number of ones இருந்துச்சுன்னா வர அக்யூமுலேட்டர் வேல்யூல ALU ரிசல்ட் வந்து வர ரிசல்ட்ல ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தா parity flag செட் ஆகும், இல்லைன்னா ரீசெட் ஆயிடும். அடுத்தது carry flag. If the arithmetic operation results in carry, then the carry flag is set. Otherwise it is reset. Carry வந்துச்சுன்னா carry flag செட் ஆகும், carry இல்லைன்னா carry flag ரீசெட் ஆயிடும். இந்த 5 flagsல auxiliary carry flag is used internally for BCD arithmetic. மற்ற நாளும் available for programmers to check the condition after the result of an operation. ஸோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது ALU தானாவே அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். அந்த அவுட்புட் வந்து அக்யூமுலேட்டர்ல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்டோர் ஆன அவுட்புட்ல எந்த மாதிரியான 1s 0s இருக்குங்கிறது நாம ப்ரோக்ராம தெரிஞ்சுக்கிறதுக்கு 0 flag பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? ஏன் இந்த 1s and 0s எல்லாம் கண்டுபிடிக்கணும்? பேட்டர்னை பண்ணணும். நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது தான் அதோட மீனிங் நம்மளுக்கு புரியும், அவசியம் நம்மளுக்கு புரியும். சரியா? ஃபைன். Fine. In the flag register together with the accumulator is referred to as program status word PSW. In the flag register together with the accumulator is referred as program status word PSW. Fine. Fine. We have a timing and control unit below the ALU. We'll come back to that after some time. Timing and control unit. We have a set of registers seen to the left of the monitor, computer monitor. பாருங்க,
It is named as W, B, D, H, Z, C, E, L. The registers எல்லாமே 8-bit registers it is mentioned there. கவனிச்சீங்களா? Keep listening. Out of these 8 registers, B, C, D, E, H and L are the general purpose programmable registers. The B, C, D, E, H, L எல்லாம் general purpose programmable registers. இந்த accumulator சேர்ந்து இந்த registers நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த 6 general purpose registers we can use it either as a 8-bit register or paired together and use as 16-bit registers. It looks interesting, right? Yes. But listen, there are only certain allowed pairs. BC can be paired, DE can be paired, and HL can be paired. அதாவது BC can be paired with C, D can be paired with E, and H can be paired with L. மீதி இருக்கிற W and L, மீதி ரெண்டு ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, W and L, இதை வந்து we have already had one temporary register named TMP, right? And the TMP register we also discussed that it cannot be used by the programmer. It cannot be used by the programmer. Hope you remember. அதே மாதிரி இந்த W and Z cannot be used by the programmer. So W and Z cannot be used by the programmer. Fine. இப்போ இந்த ஆர்கிடெக்சர்ல மானிட்டரோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனோட ரைட் சைடுல இருக்கிற ALU பார்த்தோம், அது கூட இருந்த accumulator and TMP register பார்த்தோம். Then we discussed the 8-bit but 5-slotted flag register பார்த்தோம். After this we move to the set of 8-bit registers B, C, D, E, H and L and W and Z பார்த்தோம். சரியா? இந்த 6 set of 8-bit registersக்கு கீழ we have stack pointer and program counter, right? ஒண்ணுனா லைட்டா பார்த்துட்டு வரோம். stack pointer and program counter. எஸ், இதுல நமக்கு program counter நல்லா தெரியும். அது என்ன பர்பஸ் சர்வ் பண்றது? If you could recall what we have seen in the second segment of today's lecture, it is used for storing the address of the next instruction. அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ப்ரோக்ராம் கவுண்டர், சுருக்கமா பிசின்னு சொல்லலாமா, அந்த பிசி அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது பிசி will have the address of the next instruction. இதை தான் நாம 8085 பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இங்க இருக்கிற ப்ரோக்ராம் கவுண்டரும் அதே வேலையை தான் பண்ண போகுது. This program counter is used to track the program execution. We'll see how it is done. Initially visualize the situation in which the program is started to execute. அப்போ the starting address of the program is loaded in the program counter. உடனே program counter will send out address to fetch. அதாவது வாங்குறதுக்கு, எதை வாங்குறதுக்கு? To fetch a byte of instruction from the memory. அது வந்து இதை செய்யும் போது அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் பண்ணிக்கும். So when a byte of instruction, that's 8-bit instruction, byte na 8-bit. When a byte of instruction is fetched, the program counter holds the address of the next byte of the instruction. Got it? Next byte of the instruction. Fine. அதுக்கு மேல we have something new, right? Stack pointer அப்படின்னு கொடுத்து, யாராவது அதை கெஸ் பண்ணீங்களா? இங்க stack pointer is mainly used to save the content of the registers during the program execution. பொதுவா stackங்கிறது is a sequence of random access memory locations. stackங்கிறது என்ன? Is a sequence of random access memory locations. இந்த RAM memory locations only the programmer is defining it during program. All these things will be clearly understandable if you take up a program and do. But இப்போ என்ன உள்ள இருக்குன்னு தெரியாம நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியாது அண்ட் ப்ரோக்ராம் பண்ணவும் கூடாது. So as of now என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தின ஒரு ஐடியாவை டிஃபைன் பண்ணிட்டு we proceed further. Okay, we'll come back to the stack pointer. In the stack is a sequence of RAM memory locations defined by the programmer, and stack pointer will hold the address of the stack top. திரும்பி சொல்றேன் கேளுங்க. We'll come back to stack pointer seriously now. In the stack is a sequence of RAM memory location defined by the programmer, and stack pointer will hold the address of the stack point. Okay, and more importantly, understand that the stack is used to save the content of the registers during the execution of the program. And the register oda content restore பண்ணி வெச்சுக்கலாம். Fine. So far so good. We have seen ALU, we have seen an accumulator and temporary register TMP, we have seen flag registers, and we moved on to 8 set of 8-bit registers. And we had program counter with incrementing and decrementing modules. And we had stack pointer also.
appears perfect, right? வர வழியில we have encountered timing and control circuitry. and அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அதை bypass பண்ணிட்டு வந்துட்டோம். ஞாபகம் இருக்குல்ல? we go there now. what is timing and control circuitry? ஏலிக்கு கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. அதோட நாம அதோட நேம் என்ன சொல்லுது ஆக்சுவலா? கவனிங்க. கண்ட்ரோல் யூனிட் தான் அது சொல்லணும். டைமிங் அண்ட் கண்ட்ரோல், அதாவது மைக்ரோ ப்ராசஸர் ஆபரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண போகுது. கண்ட்ரோல்னா என்ன? இந்த ரெஜிஸ்டர்லாம் சிப்பை விட்டு வெளியில போகாம பாத்துக்க போதா என்ன? அதான் கண்ட்ரோல் பண்றது. இங்க கண்ட்ரோல்னா டைமிங்கை மெயின்டைன் பண்றதுதான் கண்ட்ரோல். and that is why the unit is called as timing and control circuitry. எல்லா மைக்ரோ ப்ராசஸர் ஆபரேஷனையும் சிங்க்ரோனைஸ் பண்ணும், டைமிங்கை மெயின்டைன் பண்ணும். மைக்ரோ ப்ராசஸர் ஆபரேஷன் சிங்க்ரோனைஸ் பண்ணணும்னா எதோட சிங்க்ரோனைஸ் பண்றது? நல்லா கவனிங்க, கிளாக்கோட சிங்க்ரோனைஸ் பண்ணணும். கிளாக்கோட we have been telling this in the first segment. ஞாபகம் இருக்கா? microprocessor can execute instructions for every microsecond அப்படின்னு சொல்லுவோம். அந்த microsecond is defined by this clock frequency சொல்லுவாங்க. செகண்ட் மைக்ரோ செகண்ட்ங்கிறது கிளாக் frequency, டைமிங்ங்கிறது frequencyயோட இன்வர்ஸ். கிளாக்ங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ்ல சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் படிக்கும்போது we have come across clock. flip flop படிக்கும்போது கிளாக்கை பார்த்தோம் இல்லையா? ஸோ இது ஒன்று நம்மளுக்கு புது கான்செப்ட். அந்த கிளாக் ஆப்ரேஷன்ஸ் சீக்வென்ஷியல் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எங்க சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ்ல. அதே போல இங்கேயும் we have the clock, and that too we defined that each microsecond and for a segment of a microsecond the microprocessor is ready அப்படின்னு we have discussed in the first segment. அப்படிதானே? ஆமா. and the clock is given like this. கவனிங்க, ஃபர்ஸ்ட் 8-bit microprocessor டிசைன் பண்ணும்போது NMOS டெக்னாலஜில பண்ணாங்க. NMOS டெக்னாலஜினா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். தெரியலனாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ராசஸர் டிஃபைன் பண்ணப்போ NMOS டெக்னாலஜில டிசைன் பண்ணாங்க. இப்போ take it that it is designed using NMOS technology. and the microprocessor came out in 2 versions after that. அதோட பேரு 8085A and 8085A2. இந்த ரெண்டு மைக்ரோப்ராசஸரோட இன்டர்னல் மேக்ஸிமம் கிளாக் ஃப்ரீக்வன்சிஸ் என்னன்னா 3 MHz and 5 MHz respectively. frequency is 1 by time interval. time பார்த்தா megahertz clock will tick the time in microsecond. fine. so 8085A 8085 அதாவது NMOS டெக்னாலஜில பண்ண மைக்ரோப்ராசஸர் at 2 versions 8085A and 8085A2. ஓகேவா? அதோட கிளாக் ஃப்ரீக்வன்சிஸ் 3 MHz and 5 MHz respectively. அப்புறம் இந்த 8085 என்ஹான்ஸ் பண்ணாங்க. HMOS டெக்னாலஜில டிசைன் பண்ணாங்க. அதானே HMOS, ஹை டென்சிட்டி மாஸ். அதை பத்தி அப்புறம் NMOS டெக்னாலஜி மாதிரி நம்ம அதை பத்தி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு HMOS டெக்னாலஜி நினைச்சுக்கோங்க. இந்த HMOS மைக்ரோப்ராசஸர் 3 வெர்ஷன்ல வெளியில வந்துச்சு. அதுக்கு பேர் வச்சாங்க 8085AH, 8085AH2 and மூணாவதுக்கு பேர் 8085AH1. 8085AH, 8085AH2 and 8085AH1. H is for high density technology and H stands for high density technology. And the மூணு version had clock frequencies in the range of 3 MHz, 5 MHz and 6 MHz. இந்த மூணு வெர்ஷனோட கிளாக் ஃப்ரீக்வன்சி சொல்ல போனா 3 MHz, 5 MHz and 6 MHz. இந்த டேட்டாவை தான் நான் 1 மைக்ரோசெகண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல சொன்னேன். அந்த 8085AH1 ஓட கிளாக் ஃப்ரீக்வன்சி இஸ் 6 MHz. காட் இட்? இந்த டைமிங்க்கு தான் சின்க்ரோனைஸ் பண்ணோம் நம்ம டைமிங் அண்ட் கண்ட்ரோல் சர்க்யூட்ரி. இப்படி மனுஷங்களுக்கும் ஒரு கிளாக் இருக்கு தெரியுமா? அதை நம்ம சர்க்காடியன் கிளாக்னு சொல்லுவோம். நம்ம ஹியூமனோட பாடியோட பயாலஜிக்கல் கிளாக். and that is what makes up to feel the time of the day. நாம எப்படி டைமிங்கோட சின்க்ரோனைஸ் ஆகி இருக்கோமோ அதே போல all the versions of the microprocessor are also synchronized to a particular clock. அதனால தான் அதோட ஃபாஸ்ட்னஸ்லாம் வருது. பட் நாம சின்க்ரோனைஸ் ஆகிறதுக்கு நம்மளால நாம சின்க்ரோனைஸ் ஆகிறது நமக்கு சில பேருக்கு தெரியாது. also we are not tuned to one set of clock, only one set of clock கிடையாது. our body's clock can be tuned to many different frequency. இதெல்லாம் பேசணும்னா பெரிய டைவர்ட் ஆகி வேற எங்கேயாவது போயிடும். அதனால நம்ம all these things we can discuss if we get time later on. இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மைக்ரோப்ராசஸர் கிளாக்கோட சின்க்ரோனைஸ் ஆயிருக்கு. அதுல latest version is synchronized at 6 MHz clock. okay? மானிட்டருக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடுல இருக்கிற ரெஜிஸ்டர்ஸை மாடியூல்ஸை பார்த்தா நாம மானிட்டருக்கு நடுவுல தெரியற ஒரு விஷயத்தை இன்னும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை.
அது இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடிங் மெஷின் சைக்கிள் என்கோடிங் சர்க்யூட்ரி. அது என்னதுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடிங் அண்ட் மெஷின் சைக்கிள் என்கோடிங் சர்க்யூட்ரி. The name of the module is self-explanatory. கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால கொஞ்சம் difficult மாதிரி தெரியுது. It works perfect as we have discussed in the previous segments. Instruction registerல இருக்கிற instructions-அ decode பண்றது, decode பண்றதுக்கு தான் we have the instruction decoding circuitry. And this is interfaced with the timing and control circuitry. அந்த லைன் போது பாத்தீங்களா? So instruction execution எப்படின்னு தெரிஞ்சா இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, அதாவது instruction execution start ஆகும்போது the program instructions are stored in the memory. நிறைய பேரை பத்தி பார்த்தோம் இல்லையா? So memory வெளியில இருக்கிற ஒரு மாடியூல். So அங்க இருந்து instructions வாங்குறதுக்கு the processor needs address of the instructions. ஸ்டார்ட் பண்றதுனால ஸ்டார்டிங் அட்ரஸ் வேணும். இந்த ஸ்டார்டிங் அட்ரஸை ப்ரோக்ராம் கவுண்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஃபைன், ஸ்டார்டிங் அட்ரஸை ப்ரோக்ராம் கவுண்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிரும். When doing so, நம்ம 8085 processor will place the address stored in the program counter and the first location ஓட address is placed in the address bus. அங்க ப்ரோக்ராம் கவுண்டர்ல ஃபர்ஸ்ட் அட்ரஸ் இருக்குல்ல, அதை எடுத்து அட்ரஸ் பஸ்ல 8085 processor வச்சிரும். and the instruction is read. அப்படியே அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் இன்கிரிமெண்ட்டும் பண்ணிடும். இது நம்ம பின்னாடி பார்த்தோம் இல்லையா? ஃபைன். அட்ரஸ் அண்ட் ரீட் கண்ட்ரோல் சிக்னல் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். இப்போ இந்த ரெண்டையும் அசர்ட் பண்ண உடனே, ஏன்னா இப்ப பாருங்க அட்ரஸை கொண்டு அட்ரஸ் பஸ்ல மைக்ரோ ப்ராசஸர் வச்சிச்சு, அப்புறமா ரீட் பண்ண போகுதுன்னு சொன்னேன். ஸோ அட்ரஸ் பஸ் எனேபிள் ஆயிருக்கு, ரீட் கண்ட்ரோல் எனேபிள் ஆயிருக்கு. இது ரெண்டையும் அசர்ட் பண்ண உடனே கண்டென்ட் ஆஃப் தி மெமரி லொகேஷன் will be placed in the data bus. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை என்னன்னு தெரிஞ்சுக்க இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடிங் சர்க்யூட் உள்ள வந்து அதை டெசிஃபர் பண்ணும். டெசிஃபர் பண்ண உடனே இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன பண்ணலாம்னு மைக்ரோ ப்ராசஸர் முடிவு செஞ்சு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்க அட்ரஸ் கொண்டு போய் அட்ரஸ் பஸ்ல வச்சு ரீட் சிக்னல் எனேபிள் பண்ணிவிடும். இது ரெண்டையும் அசர்ட் பண்ண உடனே டேட்டா பஸ் வந்து யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை அங்கிருந்து கொண்டு வந்துடும். இன்ஸ்ட்ரக்ஷனை டீகோட் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர்கிட்ட போய் டீகோட் பண்ணி அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆக்ஷனை மைக்ரோ ப்ராசஸர் செய்யும். கிட்டத்தட்ட எல்லா மாடியூல்ஸையும் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல கீழே பாருங்க, we have something called high address bus and address data buffer. இதை நம்ம பார்க்கல. லெஃப்ட் சைட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல கீழே பாத்தீங்கன்னா அட்ரஸ் பஃபர் அண்ட் அட்ரஸ் டேட்டா பஃபர்னு இருக்கு. இங்க பாருங்க, 8085 processor has 8-bit data bus and 16-bit address bus. அதாவது the data width is 8-bit size and address width is 16-bit size. 16 8 கூட்டணும்னா 24. மொத்தமா 24 பின் இருந்தாதான் இதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படிதானே தெரியுது? பட் அப்படி 24 பின் ப்ரொவைட் பண்ணா சந்தோஷம் தான். பிராக்டிகல் கன்ஸ்டன்ட்ஸ் ஒன்று இருக்கு, அதனால 24 பின்னு நம்ம சில நேரங்களில் யூஸ் பண்ணாமையும் போகலாம். இந்த 8085 ப்ராசஸர் 24 பின்ஸை யூஸ் பண்ணல, பட் 16-bit அட்ரஸையும் 8-bit அட்ரஸையும் ஹேண்டில் பண்ணும். எப்படி தெரியுமா? 16-bit அட்ரஸ்ல ஹையர் ஆர்டர் 8 பிட், லோவர் ஆர்டர் 8 பிட்னு பிரிச்சுக்கலாம். 16 பிட் இருக்கு, 16 பிட் நீங்க எழுதுறீங்க இல்லையா? லோவர் ஆர்டர், ஹையர் ஆர்டர், லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்லாம் படிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி மொத்த 16ஐயும் நம்ம லீஸ்ட் ஹைன்னு பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் 8 லோ ஆர்டர் அட்ரஸ், கடைசி 8 ஹையர் ஆர்டர் அட்ரஸ்னு பிரிக்கணும். அதுல லோவர் ஆர்டர் 8 பிட் அட்ரஸை 8-bit டேட்டா பஸ்ஸோட மல்டிப்ளெக்ஸ் பண்ணி விடுறோம். மல்டிப்ளெக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். இதுவா அதுவான்னு செலக்ட் பண்றதுதான் மல்டிப்ளெக்ஸ். மல்டிப்ளெக்சர் இஸ் டேட்டா செலக்டர். ஸோ நம்ம என்ன பண்றோம், இப்போ மைக்ரோ ப்ராசஸர் உள்ள வாங்க, 16-bit அட்ரஸை லோவர் ஆர்டர் 8, ஹையர் ஆர்டர் 8ன்னு பிரிக்கிறோம். டேட்டா பஸ் ஆல்ரெடி நமக்கு 8 பிட் இருக்குன்னு தெரியும், சரியா? ஸோ இப்போ இந்த லோவர் ஆர்டர் அட்ரஸையும் லோவர் ஆர்டர் 8 பிட்டையும் மல்டிப்ளெக்ஸ் பண்ணியிருக்கு இந்த 8085 மைக்ரோ ப்ராசஸர். அதாவது ஒரே பின்னை நம்ம அட்ரஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம், டேட்டாக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 16 பின்ல இந்த 24த்தையும் ஆக்சஸ் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவாகும், அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். அந்த 8-bit அட்ரஸை யூஸ் ஆக போகும்போது இந்த 8-bit டேட்டாவையும் அது உள்ள வைக்க போறோம். சரி, இப்போ இந்த 8-bit அட்ரஸா 8-bit டேட்டாவாங்கிறதுக்கு நம்ம ஒரு கண்ட்ரோல் இருந்தா தானே முடியும். அந்த கண்ட்ரோலை எனேபிள் பண்றதுக்கு we have something called as address latch enable, ALE. அட்ரஸா யூஸ் பண்ண போறோமா, டேட்டாவை யூஸ் பண்ண போறோமாங்கிறத கண்ட்ரோல் பண்றது தான் அட்ரஸ் latch enable. ஃபைன், இது ப்ரோக்ராம் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லா புரியும். இப்போதைக்கு அட்ரஸ் latch enable ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அது அட்ரஸையும் டேட்டாவையும் மல்டிப்ளெக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சரி, பார்க்க வேண்டிய இப்போதைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். வெயிட் இன்னொரு விஷயத்தையும் லைட்டா டிஸ்கஸ் பண்ணிடலாம். மானிட்டர் லெஃப்ட் டாப்ல பாருங்க, we have something written as interrupt control, ரைட்? அது என்ன இன்டரப்ட்? நேம்லயே புரிஞ்சிருக்கும், அப்படிதானே? கவனிங்க, ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன்ல இந்த இன்டரப்ட் சிக்னல் பிளேஸ் a key role when it is enabled. It gives a priority. The interrupt signal accept ஆனா the program execution will be branched to the address specified by the interrupt. சரி, இத பத்தி டீடைல்டா பல செக்ஷன்ல நம்ம பார்ப்போம். சரியா? அவசியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் பின்னாடி தேவைப்படுற நேரத்துல டீடைல்டா பண்ணிடலாம். ப்ரோக்ராம் பண்ணும்போது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இந்த செக்மெண்ட் ஆரம்பிக்கும் போது we have mentioned that ALU அதோட ஆபரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். And during the discussion of its operations, we said that there is no mention of multiplication and division. ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கா? அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும் தான் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இல்லையே அப்படின்னு நம்ம கவலை வேறப்பட்டோம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இல்லாம எப்படி அரித்மெட்டிக்கல் லாஜிக் யூனிட் கம்ப்ளீட் ஆகும்? எப்படி கம்ப்ளீட் ஆகும்? இது ஐடியா இருக்கா? நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சீங்களா? கமெண்ட்ல ஏதாவது மெசேஜஸ் பாஸ் பண்ண சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? நம்ம அப்படி கவலைப்படுற அளவுக்கு இது ஒரு பெரிய கவலையே கிடையாது. ஏன்னா we have been taught from our school days that multiplication is nothing but a repeated addition process, right? And division is a process of repeated subtraction. So addition and subtraction மாடியூல் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்றது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. அதனாலதான் எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர் லைபிலிட்டியா வைக்கல. சரியா? நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ப்ரோக்ராம் எழுத போறோம், அப்ப நம்மளுக்கு இது நல்லாவே புரியும். ஓகேவா? இதுதான் இன்டர்னல் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் ஆஃப் 8085. இது நல்லா கவனிங்க, அந்த பாக்ஸ்ல வெளியில இருக்க பின்ஸ் எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணல. அதெல்லாம் டிஃபைன் பண்ணாதான் அது கம்ப்ளீட் ஆகும். பட் அது பின் கான்ஃபிகரேஷன் நம்ம தனியா பார்க்க போறோம். பட் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க எழுதும்போது அந்த பின் எல்லாம் மென்ஷன் பண்ணணும். பின் டீடைல்ஸ் நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணலாம். பட் இந்த டயக்ராம் இஸ் கம்ப்ளீட் only with all the pins on the outer side of the architecture provided. ஓகே, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது நம்ம பின் கான்ஃபிகரேஷன் அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம். இப்போதைக்கு we'll stop here for today's discussion. Hope the thing would have been easier to understand and you had spent happy time during the lecture. Hope so. Thanks for your time. Bye.